தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். ஆண்டவர் எவ்விதமாக இந்த திருச்சபைகளோடு இடைப்படுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு சபையோடும் ஒவ்வொரு விதமாக அவர் இடைப்படுகிறார். அந்த எபேசு சபையோடு இடைப்படுகிற விதம் வேறுமாக இருக்கிறது. சர்தை சபையோடு இன்னுமாக பல சபைகளோடு அவர் இடைப்படுகிற காரியம் என்பது வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலே மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அவ்விதமாகவே வித்தியாசமான முறையில் இடைப்படுகிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஒன்று, அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பேசி வருகிற காரியங்களை எல்லாம் நாம் பல வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனின் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த சில வாரங்களாக அந்த முந்தைய பகுதியின் காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியமானது ஒரு புதிய நாமத்தை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு புதிய நாமத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். இந்த வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், புதிதாக்குவேன். புதிய புதிய என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பதாக இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த புதிய மாற்றம் இல்லாமல், புதிதான ஒரு திருப்பம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே கிடையாது. ஆகவே தான் புதிய என்ற பதத்தை ஆண்டவர் அநேக வேளைகளில் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய நாமத்தை எழுதுவேன். இந்த வேதத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த பெயர்கள் என்பது முக்கியமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது இங்கே இந்த பெயர்கள், இப்போ யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? அவன் சொல்கிறான், யாக்கோபு ஆண்டவரிடத்தில் தனித்திருந்து மன்றாடுகிற வேளையில் ஏன் ஆண்டவர் அவனுடைய பெயரை கேட்க வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய திருப்பத்தையும் கொடுப்பதற்காகத்தான் அவனிடத்தில் கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லுகிறான், யாக்கோபு என்னுடைய பெயர். அதாவது எத்தன் ஏமாற்றுபவன். அவன் சகோதரனை ஏமாற்றதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய பெயரை, இனிமேல் நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம், தேவனுடைய இளவரசன் என்ற அர்த்தம். ஆபிரகாமை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுக்கு முதல்ல ஆபிராம் என்ற பெயர், அடுத்தது ஆபிரகாம் என்ற பெயரை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசே கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது, அவர்கள் உமது நாமத்தை குறித்து கேட்கும் பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இதன் மூலமாக நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றம், புதிய நாமத்தை கொடுத்து மனிதனை திருப்புகிறார்.
அநேக சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதாக நாம் எண்ணுகிறோம். இல்லைங்க. ஒருவேளை நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு இந்துவாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பல விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதுவல்ல, ஒரு புதிய திருப்பத்தையும் புதிய ஒரு வாழ்க்கையையும் புதிய ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த சபையை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், இவ்விதமாக ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன். இந்த சபையினுடைய பின்னணியை நீங்க பாருங்க. இது ஒரு சிறிய சபை, கொஞ்சம் பலனிருந்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சபையில பார்க்கறது என்னன்னா, உண்மைத்தன்மையை பார்க்கிறோம். சிறிய சபை, ஆனால் உண்மைத்தன்மை. யாருமே இந்த வேதம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர் தேவன். உன்னையும் என்னையும் ஒரே நாளில் வேறு நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல அவரால் முடியும். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறார். மனுஷனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவரிடத்தில் நம்ம போகும் பொழுது உள்ளது உள்ளது என்று சொல்லுங்கள் என்றது ஆண்டவர் சொல்றார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், மிகுந்த பொறுமையை பார்க்கிறோம். இல்லை, இந்த சபையில் நீடிய பொறுமையாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மூடப்படாத விதத்தில் கதவை திறக்கிறேன். ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறவர் புதிய வழியை திறக்கிறார், புதிய பாதை உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பை குறித்து பேசுகிறார், நீதிக்குட்படுத்தலை குறித்து பேசுகிறார். கடைசி அவர் என்ன சொல்றாரு, ஒரு புதிய நாமத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அதனால ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்ரீதர், அந்த கதவை சாத்திருங்க. வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது என்னன்னா, இப்படியும் கூட நம்ம சொல்லலாம், புதிய ஒரு பெயரின் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் உலகத்துக்குரிய ஒரு மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நிலையை மாற்றி அவர் பரலோக பாதையில் நம்மை வழிநடத்துகிற ஒரு புதிய பாதையை நமக்கு திறக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவரிடத்துல, இந்த உலகத்துல பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை பரலோகம்னு ஒரு காரியத்தை சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஆனால் வேதனை சொல்லுது, காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு. பவுல் 2 Corinthians, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்போ உதாரணமாக, காணாதவைகளை நோக்கி இருக்கிற மனுஷன் எப்படி பார்ப்பா அப்படின்னா, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. பாடுகளை ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். அதிலும் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது சொல்றாரு, அது சீக்கிரத்தில் நீங்கும், இதுவும் கடந்து போய்விடும், அவ்வளோதான். இந்த உலகம் அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோதான் பலசாலிகளாக ஆரோக்கியமுள்ளவர்களாக வியாதியே இல்லைன்னாலும் கூட எவ்வளோ காலம் வாழ முடியும் யோசிங்க. ஆகவே ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை இங்கே விதமாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை உதாரணமாக, ஏன் ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார், சவுல பவுலா மாற்றுகிறார்? இது எல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, a new creation, ஒரு குழந்தை பிறக்கிறவனும். இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய அடையாளம்.
நீ அதுக்கு முன்னால் உலக மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தாய், உலகத்துக்குரிய வழிமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது நீ ஆண்டவருடைய பிள்ளை. அவருடைய அந்த வழியில் போகும்படியாக உனக்கு ஒரு புதிய பாதை, புதிய வழி, புதிய நாமம், எல்லாமே புதுசு. ஆமாங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்த எல்லாமே புதுசு தாங்க. கம்ப்ளீட்டாக ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிடுறார். அதைத்தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 பார்க்குறோம். அதிலேயே கூட அந்த புதிய பெயர்கள் என்பதில் ஒரு நித்திய சொந்தத்தை உருவாக்குகிறார். அதாவது ஒரு ஆண்டவர் அவருடைய பெயரை கொடுக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதுக்கு முன்னால் நீ உலகத்தில் உலக மனிதனை போல அந்த பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போ ஆண்டவருடைய குடும்பத்தில் நீ பிறந்திருக்கிறாய். ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் தமது குடும்பத்துக்குரிய புதிய பெயரை கொடுக்கிறார், புதிய குடியுரிமையை கொடுக்கிறார். பவுல் என்ன சொல்றார்? அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்ம இந்திய பிரஜைகள் என்று சொல்லுகிறோம். அது உலகத்தில் இருக்கிற மட்டும்தான் நம்ம இந்திய பிரஜைகள். மறிச்சிட்டா கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு புதிய உரிமையை, குடியுரிமையை பெற்று வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால உலகத்தோடு ஒன்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலகம் நம்மோடு இருந்தது, உலகம் நம்மக்குள்ளாக இருந்தது, உலகத்துக்குள்ள நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீ இப்பொழுது கிறிஸ்துவின் பிள்ளையாக கிறிஸ்துவுக்குள், அதான் பைபிள் அடிக்கடி சொல்ற ஒரு பதம் என்னன்னா, யூ ஆர் இன் கிரைஸ்ட். இன்னும் ஒரு அருமையான ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிறார். யோசிச்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்றாருன்னா, என் புதிய நாமம்னு சொல்றார். அந்த சபைக்கு சொல்லும் பொழுது என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும், இட் இஸ் காட் கிவன். தேவனாக அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு புதிய நாமம், புதிய வழி, புதிய தோற்றம், புதிய நோக்கம், எல்லாமே புதுசு பாருங்களேன். ஆகவே தான் நம்ம சொல்றோம், உலக மனிதர்களாக நம்ம இருந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதில் அல்ல, தேவனே இந்த புதிய காரியத்தை எல்லாம் செய்கிறாருங்க. இது மனுஷனாய் மாற்றிக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அப்படின்னா அவருடைய சுயத்தை எல்லாம் அவன் சிலுவையில் அரைஞ்சிடுறான். இன்னும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கடவுது, உம்முடைய திட்டமாக கடவுது, உம்முடைய நோக்கம் நிறைவேறப்பட கடவுது. ஆகவே அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? சரண்டர், லார்ட், லார்ட்ஷிப். ஆண்டவர், அதாவது நான் பாதி செய்கிறேன், ஆண்டவர் பாதி செய்கிறார். இல்லை, இட்ஸ் நாட் எ மிக்ஸ்ட், கம்ப்ளீட்லி ஆஃப் காட். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறேன், அதுக்கு ஆண்டவர் துணை வரணும். இல்லை இல்லை, நீ செய்யறதுக்கு ஆண்டவர் துணை வரும்படியா வேதத்தில் எங்கேயும் பார்க்கல. ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு புதிய வாழ்க்கையினுடைய அந்த தரிசனத்தை தேவன் இவ்விதமாக நமக்கு கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வந்தாலும் ஒரு புதியவராக மேலே எழும்பி போனார், உயிர்த்தெழுதல். இந்த புதிய என்ற காரியத்தோடு எத்தனை காரியங்கள் இணைந்து இருக்குது பாருங்க. புதிய நாமம், புதிய வழி, புதிய பெயர், புதிய சிருஷ்டிப்பு. ஆகவே இந்த வேதத்தில் ஒரு புதிய என்ற பதம் என்பது அடிக்கடி உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பதம். பழையவைகள் ஒழிந்து போயின. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறதில்ல. பழையவைகளோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைக்க பார்க்குறாங்க, அது முடியாது. பழைய துருத்தியில புது ரசத்தை ஊற்றக்கூடாது. ஆகவே இயேசுவினுடைய இந்த ஒரு காரியம் என்பது
அவரும் கூட ஒரு புதிய நிலையில் போகிறார், உயிர்த்தெழுந்து மரித்து உயிர்த்தெழுந்த. ஆகவே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர்த்தெழுதல், சொல்லப்போனால் ரட்சிப்பு என்பது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதான். ஏன்னா ஆதாம் ஏவாளில் நம்ம பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், நமக்கு சென்சிட்டிவ் இல்லை, அந்த சென்சிட்டிவ்னஸ் பாவங்கிற உணர்வு இல்லை, அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தானே. இப்போ அப்படி இல்லை. ஆண்டவரை அறியாதவர் மனசு மாம்சங்களை செஞ்சுட்டு இருந்தானே, இப்போ செஞ்சுட்டா ஐயோ ஆண்டவரை நான் பற்றி என்ன நினைப்பார், ஒருவேளை நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, ஒரு ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா. அதுமாதிரி அந்த ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்மை தாழ்த்துக்கிறோம். ஆனால் ஒரு ரட்சிக்க, அதாவது ஆண்டவரால் மீட்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு வராது. ஒருவேளை யூதாசை போல வருத்தப்படலாம், ஆனால் மனம் திரும்புதல் வராது. யூதாசும் கூட தப்பு செஞ்சுட்டான்னு வருத்தப்பட்டான், ஆனால் மனம் திரும்பலை பாருங்களேன், அவன் இல்லை, மனம் திரும்பவில்லை. இருந்தாலே ஆகவே இதில் என்னென்ன நம்ம பார்க்கறதுன்னா, அது மாத்திரமல்ல, இந்த புதிய ஒரு வாழ்க்கையில நாம் கர்த்தரோடு ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். We will reign with God. இந்த உலகத்தில் இவ்விதமாக ஒரு புதிய வாழ்க்கை, புதிய நிலை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமான பல மாற்றங்களை இந்த சபையில செய்கிறவர், புதிய சொந்தம் உருவாகி. இப்போ என்ன, அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கவன், ஆண்டவராக இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவனாக காணப்படுகிறான். இப்போ இந்த புதிய இந்த பெயர் என்பது என்ன? இந்த புதிய பெயர் என்பது தனிப்பட்ட பரலோகத்துக்குரிய மறைக்கப்பட்ட ஒன்று. வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரத்தில் இங்கே பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றார் ஜெயங்கொள்ளர்களுக்கு. 2:17 என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, கடைசியில் பாருங்க, வேறொருவனும் அறியக்கூடாத இதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். மற்றவங்களால் அதை விளங்கி கொள்ள முடியாதுங்க. என்ன இவன் இயேசுங்கிறான், இயேசுவின் பிள்ளைங்கிறான், இயேசுவின் வழியில் தான் நடப்பேங்கிறான். Other people can't understand. ஒருவேளை மற்றவர்களுக்கு அது புதிதாக இருக்கலாம். ஆகவே நீ மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையில அறிந்து உணர்ந்து வாழ்கிற ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுமாதிரி இது எல்லாம் இல்லைன்னா நமக்குள்ள ஆவியானவர் செயல்படலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நிறைய சமயங்களில் ஏங்க வாழ்க்கையை ரொம்ப ட்ரெட்ஜிங், அதை ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இல்லைன்னா வாழ்க்கை என்பது மிக கடினமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களும் கூட எரிச்சல், கோபம், பகை, எல்லா உணர்வுகளும் அப்படியே இருக்கும். அவர்கள் புதியவர்களாக இருந்தாலே ஒழிய புதிய சுபாவத்தோடு வாழுகிற வாழ்க்கை இருக்காதுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நாமத்தை மற்றவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள், ஆனால் உனக்கு தெரியாது. உன்னில் ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால நீ ஒரு விசுவாச பாதையில் ஓட ஆரம்பிச்சிட்ட. அதுக்கு முன்னால் நீ தரிசித்து பார்த்து பார்த்து, ஓ இவ்வளோ பணம் இருக்கா, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா, இது இருக்கா, இப்படி செய்கிறானே. இப்போ அப்படி இல்லை. ஒருவேளை ஆண்டவர் சொல்றார், இதை போய் நீ செய்ய. ஆபிரகாமை அழைக்கிறார் ஆண்டவர். அழைத்த உடனே ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் கேட்கல, எங்க ஆண்டவரேன்னு சொல்லல, ஒரு பேரும் தெரியாது, ஆனா புறப்பட்டுட்டான். இது விசுவாச பாதையில் வாழ்க்கையை கொண்டு செல்லுகிற காரியம். தேவன் சொன்னா அதை என் வாழ்க்கையில நடப்பிப்பார், தேவன் சொன்னா அதை நிறைவேற்றுவார். இது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிற ஒரு புதிய காரியம். கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு உண்மையான தனிப்பட்ட அன்பு. அது மாத்திரமல்ல,
ஒரு விசுவாசிக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு புதிய உறவு. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்களேன். இன்னைக்கு பொதுவாக ஒரு உலக மனுஷன் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? ஒன்றா அழுகிறான், இல்லைன்னா அவன் நம்பிக்கையற்றவனாய் பேசுகிறான், அல்லது அவனுடைய உள்ளத்தில் சோர்ந்து போகிறான். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் எல்லாவற்றையும் அவன் விசுவாசத்தோடு பார்க்கிறவனாக மாறி விடுகிறான். துன்பத்தையும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நோக்கத்தோடு. பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த முள் நீங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த முள்ளை நான் நீக்க போகிறதில்ல, ஆனால் ஒன்று செய்கிறேன், உன்னுடைய பலவீனத்தில் என் பலத்தை தருகிறேன். அப்போ பவுல் என்ன சொன்னார்? ஐயோ ஆண்டவர், என்ன இப்படி 3 முறை ஜெபம் பண்ணி செய்யலைன்னா சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு? இதில் ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன். அவருடைய பேச்சும் சிந்தையும் எண்ணமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வித்தியாசமானதுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் நினைச்சு தெரியறதில்லை. ஏன்னு கேட்டால், ஆவியானவர் உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம் அந்த புதிய விதமான உனக்குள்ள உரிமைக்குரிய காரியங்களை நீ அறிந்து கொள்ள முடியும். புதிய ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீ எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்கிறவனாய் மாறி போவாய். இல்லைன்னா பழைய மனுஷனை போல தான். பழைய மனுஷன் எப்படி ஒரு பிரச்சனை வந்து அவன் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்கிறான், அப்படியே தான் இருப்போம். ஆனால் பெயரளவில் ஒருவேளை ஆலயத்துக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். இல்லை, மேலே நம்ம ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி வரணும். ஆண்டவர், இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது என் வாழ்க்கையில் இல்லை, எனக்கு இறங்கும் என்று தாழ்த்தும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஒருவேளை நம்ம தாழ்த்தாம போனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். தாழ்த்தாம போனது ஒன்று நம்முடைய அறியாமையை காட்டுகிறது, இல்லைன்னா அப்படி இருந்தும் பரவாயில்ல, அது எனக்கு தேவை என்றதை மனநிலை காட்டுகிறது. இன்னொன்று சுயமானது அந்த இடத்தில் ஆட்சி செய்கிறதை காட்டுகிறது. அது மிகவும் ஆபத்தானதுங்க. ஏன்னா தேவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை போல கடினமானது வேறு எதுவுமே இல்லைங்க. தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வேற, தேவன் இல்லாமல் நீ வாழ்கிற வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானது. ஆகவே ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்றார், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு புதிய பெயர். சில சமயங்களில் குழந்தைகள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு புது பேர், இந்த என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு பேர் சொல்லுவாங்க. சமீபத்தில் என்ன இந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பைபிள் இந்த வசனத்தை வச்சு தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அப்போ அந்த பெற்றோர்கள் ஒரு பெயரை வைக்கும் பொழுது அதோட அர்த்தத்தோடு கூட ஒரு பெயரை வைக்கும்படியாக அவர்கள் விதமாக செய்திருக்காங்க. பட் எனக்கு தெரியாதது. அருமையாலே, உனக்கு ஆண்டவர் பெயர் சூட்டி இருப்பார். நீ ஒரு புதிய மனிதன் மாத்திரமல்ல, புதிய திசை மாத்திரமல்ல, புதிய விசுவாசை மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் ஒரு புதிய பெயரை சூட்டி இருப்பார். அது எதை காண்பிக்கிறது? ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் புதிய பெயர் சூட்டுறாங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்த நபரை அவர்கள் அங்கீகரிப்பதும் தன்னுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து அவர்கள் உண்மையான ஏற்றுக்கொள்வதுமாய் காண்பிக்கிற ஒரு காரியங்க. இல்லைன்னா அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் we are in great danger. ஏன்னா தேவன் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கும் தேவன் உள்ள ஒரு வாழ்க்கைக்கும் முற்றிலும் வித்தியாசமானது. தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. 3வது என்ன தெரியுங்களா? இதன் அடிப்படையில் நான் எப்படி வாழுவது, ஒரு புதிய பெயரை நான் எதிர்நோக்கி வாழ்வது எப்படி? எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் புதிது பண்ணிட்டாரு, புதிய பெயரை கொடுத்துட்டார், புதிய பாதையை திறந்துட்டார், புதிய விசுவாசத்தை எல்லாம் கம்ப்ளீட்லி நியூ. ஆகவே தான் வேதம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ இதுல நான் எப்படி வாழுவது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி வாழ்வதுன்னா, முதலாவது
விசுவாசத்தின் மேலோங்குதல் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீ தரிசித்து நடந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில கண்ணால் பார்க்கறத வச்சு ஒருவேளை உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அதை செய்யலாம், பணம் இருந்தால் இப்படி செய்யலாம், அல்லது இதை திட்டமிடலாம். நீ தரிசித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீ விசுவாசித்து நடக்கிறாய். நீ தேவனிடத்தில் உடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனால ஒவ்வொரு காரியத்திலையும் நீ ஆண்டவரிடத்தில் போகிற. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் செய்யலாமா? இந்த ஒரு என்ன வருது, நான் செய்யலாமா வேண்டாமா? அப்போ நீ ஆண்டவர் தான் உனக்கு ஆண்டவராகவே இருக்கிறதுனால அவரை அறியாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ செய்ய மாட்டாய், செய்ய துணிய மாட்டாய். அவர் இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே நீ செய்யவும் மாட்ட, செய்ய துணிகரம் கொள்ள மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் இல்லாமல் நான் அதை செஞ்சால் அதுக்கு கண்டிப்பாக நஷ்டம்தாகும். ஒருவேளை மணல் மேலே கட்டினவங்க எத்தனை வருஷம் கட்டுறாங்க, கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு வேளை வந்த பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. கண்மலையின் மேல் கட்டினவர்கள் கட்டிக்கொண்டே போனார்கள். பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அது விழவில்லை. அவை சில சமயத்தில் நம்ம உலக மனுஷர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. அவங்க செய்கிறத பார்க்கும் பொழுது என்னடா பிரமாதமாக இருக்க, வெளி தோற்றம் ரொம்ப சீக்கிரம் அவர் நல்லா ஆயிட்டார், நான் சீக்கிரம் அப்படி பணக்காரர் ஆகிட்டார், ரொம்ப சீக்கிரம் பார்த்தா வெளி தோற்றத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது மணலில் தானே, ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது என்னென்னா, நீ விசுவாச வாழ்க்கையில் பாட ஆரம்பிச்சிரு. தரிசத்தில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பாருங்க, தரிசத்தில் நடக்கும் பொழுது நீ இந்த உலக அளவுகளின்படி நீ வாழ்கிற. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீ ஒரு வேளை உன் கையில் காசு இருந்தால் கூட ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா இல்லை வேண்டாமா? விசுவாச வாழ்க்கை 1 யோவான் 5:4 என்ன சொல்லுது? அதனால தான் இந்த வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக இருக்குது. பாருங்களேன், இட்ஸ் a victorious life. ஏங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் தோற்று போகிறதில்ல? வெளிப்பிரகாரமாக போற்றும் பொழுது அவர்கள் தோற்று போனதை போல காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த விசுவாசம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் 1 யோவான் 5:4 என்ன வேதம் சொல்லுகிறது? வேறு விதமான த எண்ட், முடிவை தான் நம்ம பார்க்கணும். பைபிள் சொல்லுது, உத்தமனை நோக்கி அமர்ந்துரு, அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களை வாழ்க்கையில் அந்த முடிவு சமாதானம் இருக்காது. சாதிச்சிருவோம், செஞ்சிருவோம், ஆனால் முடிவு சமாதானமாக இருக்காது. அங்கே தான் பிரச்சனைங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏங்க எவ்வளோ செய்கிறாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், கடைசியில் பார்த்தா அல்டிமேட்டாக அவர்கள் எண்ணின எண்ணம் வேற, நடந்தது வேற. அந்த 5:4 வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith will overcome the world. இன்னைக்கு உலக மனுஷன் உலகத்தினால பிடிபட்டு போய் அதில் மாட்டிட்டு அலையிறான், தடுமாறுறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? உலகத்தை ஜெயிக்கிறான், ஓவர்கம். ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாமல் வாழ்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் இப்போ என்ன நடக்கிறோம்? முதலாவது விசுவாசத்தின் வாழ்க்கையில் வாழுகிறோம். அப்ளிகேஷன், இதை வச்சு நம்ம எப்படி வாழ போகிறோம். இரண்டாவதாக அவர்கள் நித்தியத்திற்காக வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்ச காலம்தான், ஆனால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தினுடைய சாதனைகளும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான ஜெயங்களும் நிலைக்காது.
ஆனால் நித்தியத்தில் நான் தேவனோடு என்றென்றும் வாழுகிறவன். கிறிஸ்து என்னோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருக்கிறார். அதுமாதிரி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது முக்கியமில்லை, உன் இருதயத்தில் உணரணும், சிந்திக்கணும். ஐயோ, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கே, அப்போ இந்த வார்த்தைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லையா? என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆணுடைய பிள்ளையாக இருந்தால் இப்படி பேச மாட்டாங்க, இப்படி நடக்க மாட்டாங்க, இப்படி சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆணுடைய பிள்ளையாக இல்லாதனால தான் இப்படி அவங்க நடக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் முழுக்கைய உங்களுடைய பிள்ளையா இல்லையா? என் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் ஐ மஸ்ட் பி யுவர் காட், ஐ மஸ்ட் பி யுவர் லார்ட். நான் உன்னுடைய ஆண்டவராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம பரலோகராஜ்யம் போக முடியாது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்குறோம். ரட்சிப்பு வேற, நம்முடைய வாழ்க்கை முறை வேறன்னு எங்கேயும் வேதத்தில் சொல்லுதா? இதெல்லாம் நம்ம பார்த்து வரதில் என்ன? ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பை தான் பார்க்குறோம். மீட்பினுடைய பிரதிபலன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இட், அதனுடைய பிரதிபலனை தான் பார்க்குறோம். அப்போ வாழ்க்கையானது ஒரு புதிய தோற்றத்துக்குள்ளாக, அங்கே வெளிப்பரம தோற்றம் அல்ல, உள்ளான இருதயத்தின் மாற்றம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மட்டும் நான் பிரியமாய் வாழணுன்ற ஒரு எண்ணம். தேவன் எங்கே இருக்காரு? நான் கண்ணில் பார்க்கலையே அவர். ஆமாம், கண்ணில் பார்க்கலனாலும் அவர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமத்தில் என்ன பார்க்குறோம்? ஆகார் தண்ணி இல்லைன்னு அழுகிறா, குழந்தை செத்துரும். தேவன் அங்கே கூப்பிட்றார், ஆகாரே. அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுறாரு. தேவன் இல்லாத இடங்க இருக்கு. அப்போதான் அவ துறவை காண்பிக்கிறார், தண்ணீரை கொடுத்து பிள்ளை பிழைக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட தெரியுமான்னு கேட்குறேன். எப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண உனக்கு தெரியுமா? அப்படின்னோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா தேவ ஆவியானவர்களுக்குள்ளாக இருக்கிறதுனால. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தேவை, ஒரு இக்கட்டு, நெருக்கம் வரும்பொழுது தான் அவனுடைய விசுவாசம் என்பது என்னங்கிறது வெளிப்படும். நிறைய பேர் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். அதுமாதிரி உண்மையாலுமே சொல்கிறேன், தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கடினமான ஒரு உழைப்பு தான். எப்போ பார்த்தாலும் கவலை தான், பிரச்சனை தான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னத்தை உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை புசிப்பேன், ஏன் எனக்கு இப்படி, ஏன் வாழ்க்கை இப்படி? திக்கு தெரியாத காட்டில் வாழ்கிற ஒரு மனுஷனை யோசிச்சு பாரு. எங்கே வழியே தெரியாது அவனுக்கு, எந்த பக்கம் போனால் வெளியே போகலானே தெரியாது. உண்மையான தேவனோடு உறவு கொண்டாத மனுஷ வாழ்க்கை அப்படித்தாங்க. ஏன் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் அவர் சொல்கிறார். இதுதாங்க காரணம். அதில் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன பார்த்துட்ருக்கார். யோசேப்பு அதான் நம்ம பார்க்குறோம். அவனை யாருமே பார்க்கல. அவன் யாருன்னு தெரியாது. அவங்க அப்பா யாக்கோபுனோ தெரியாது. அவனுக்கு எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரி, யாருமே ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் அறிஞ்சிருக்கான்ற முழுக்க தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை பற்றி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நீ யோசிக்கணும். அப்போ என்னை பார்த்துட்டு கைவிட்டுருவாரா? என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இக்கட்டான காலம் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அதை மாற்றுகிறார். இவர் தேவன், இவர் தேவனுங்க. இந்த படைப்பையெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஞானமுள்ள ஒரு தேவன். நீங்களும் நானும் பூமியில் இது ஒரு மிதந்துக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்குது பயங்கர வேகத்தில். ஆனால் நீ நானும் எங்கே அசைகிறோமா? அங்கே எங்கே இப்படி தடுமாறுறோமா? இல்லையே. காரணம் என்ன? ஆண்டவர் ஒரு புவியீர்ப்பு சக்தியை வச்சிருக்கார் உள்ள.
இது எப்படி சுற்றுது? குறி எங்கே? எலக்ட்ரிசிட்டி. இப்போ கரண்ட் வருதுன்னா தான் நம்ம வெளிச்சம் இருக்குது. ஒரு மோட்ரு ஓடணுன்னா கரண்ட்டு வேணும், ஒரு கிரைண்டர் ஒன்றா கரண்ட்டு வேணும். அப்போ அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? இத்தனை வருஷம் ஆச்சு. நமக்கு கணக்கு தெரிஞ்ச 4000 வருஷம் ஆச்சு. 4000 வருஷத்தில் ஒரு நிமிடம், ஒரு வினாடி இந்த பூமி சுத்தாமல் போனால் எப்படி ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. A fraction of a second. எப்படிங்க இவ்வளோ கிரமமாக இது ஓடுகிறது? யாராலும் செய்யாமல் எப்படிங்க இது நடக்கும்? வேதம் மட்டும்தான் இதுக்கு பதிலை சொல்லுகிறது. அடுத்தது, இந்த மக்கள் என்ன வாழ்க்கையில் எப்படி என்னன்னா, அவர்கள் எப்பொழுதுமே முதல்ல விசுவாச வாழ்க்கையில் வாழுவாங்க, ரெண்டாவது நித்தியத்தின் தரிசனத்தோடு வாழுங்க, மூணாவது எதிர்காலத்தையும் நம்பிக்கையோடு பார்ப்பாங்க அவங்க. இன்னைக்கு என்ன நிறைய பேருடைய பயம் என்ன? ஐயோ அப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒரு வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு குடும்பம் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு வியாதி வந்து என்ன பண்ணுறது? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கையை ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. இன்னும் ஒரு பெரிய காரியம் இல்லை, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கெங்க பணத்தினால பெற முடியுமா? இல்லை, நம்ம தொடர்ந்து எவ்வளோ காரியங்களை பார்த்து வருகிறோம். அந்த விசுவாச வாழ்க்கைன்னு நம்ம வரும் பொழுது விசுவாசத்தை நடக்க ஆரம்பிக்கிறான். மேலே பார்க்குறான், தேவனை பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்கல. பேதுரு நான் தண்ணீரில் வரலாமான்னு வான்ட்டார் ஆண்டவர். அவரால் என்னங்க கூடாது இருக்கு? வா, அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். தண்ணீரில் மேலே உண்மையாக நடந்த மனுஷன் அவன் மட்டும்தான். ஆனால் எப்போ சூழ்நிலையை பார்க்குறான், பயங்கர புயல் பயங்கரது, இயேசுவை அவன் பார்க்கல. உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரை நோக்கி நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி. என் வாழ்க்கையில் அவர் விசுவாசத்தை ஆரம்பிச்சிட்டாரு, என்னை கைவிட்டுடுவாரா? அவர் மனிதனை போல அல்ல, கைவிட மாட்டார். விசுவாசத்தை என்னில் ஆரம்பிச்சிட்டார், அவர் முடிப்பார். என்னுடைய மூச்சொடுங்கு மட்டுமாக அவர் என்னை வழிநடத்துவார். எவ்வளோ காலமாக என்னை வழிநடத்தி வந்த தேவன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ காரியம். ஆனால் என்னை வழிநடத்திலையா? அப்போ வழிநடத்தின தேவன் நடுவில் என்னை கைவிட்டுடுவாரா? அப்போ இவர் தேவன், இவர் உண்மையுள்ளவர். நீயும் நானும் ஒரு உண்மைத்தன்மையை நம்ம எதிர்பார்க்குறோம். என்னங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு வேறு மாதிரி பேசுகிறீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டால் அது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இல்லை? அன்னைக்கு எப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களே, என்னங்க இது? அது மனுஷன், ஆனால் இவர் தேவன். வானமும் பூமி ஒழிந்து போனால் வார்த்தை ஒழிந்து போன்னு சொல்லிட்டார், நிறைவேறும் அளவும். இந்த வசனத்தை நீ வாழ்க்கையில், அதாவது வேதம். இன்றைய கிறிஸ்தவத்தில் என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இன்னைக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கு, வேதமே தெரியல, வேதம் போதிக்கப்படலை, ஊழியக்காரர்களுக்கு வேதம் தெரியல. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்க? அற்புதம், அடையாளம், இதே பேசிக்கிட்டே வாழ்க்கை ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு புதிய சிருஷ்டி, புதிய மாற்றம், புதிய நாமம், புதிய விடுதலை, புதிய பாதை எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மூன்றாவது காரியம், நீ எதிர்காலத்தையும் கூட நம்பிக்கையோடு பார்ப்பாய். விசுவாச பாதை, நித்தியத்தை நோக்கிய ஓட்டம், எதிர்காலத்தையும் கூட எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், நான் ஏன் தாழ்ச்சி அடைவேன்? அதுமாதிரி என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அவனுடைய பிள்ளை எதிர்காலத்தை குறித்து, ஏன்னா அவர் என் ஆண்டவர், அவர் கருத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து கூட நீ நம்ப மாட்டேன். நிறைமயது மட்டும், முடிவு மட்டும் நான் உன்னை தாக்குவேன். உலகத்தின் முடிவு பிறந்தும், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பிறந்த என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய
பெயரில் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மாற்றம், புதிய நம்பிக்கை, புதிய ஒரு வாழ்க்கையின் திருப்பம். இது தேவன் தம்முடைய பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை கொடுக்கிறார். இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கிறதே பெரிய காரியம் தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்தில் பீப்புள் ஆர் என்டாங்கிள்டு, மாட்டிக்கிட்டு அப்படியே தடுமாறுறாங்க. என்ன பண்றது, ஏது பண்றது? இன்னைக்கு நம்மளாவது நிம்மதியாக இருக்கோம். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் எலன் மஸ்க், 2 பேரும் தூக்கம் இல்லை. ஆனால் ஒருவேளை எலன் மஸ்கோட ஆண்டவர் பேசியிருப்பாரோ தெரியல. ஏதாவது அவரும் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச ஒரு மனுஷன்தான் அவர். அவ்வளோ பெரிய கௌரவத்தையெல்லாம் விட்டுட்டு உலகத்திலே மிக டாப் மோஸ்ட், நான் சரியாக பேசின தப்புன்னு சொல்லிட்டார். ஒரு கிறிஸ்தவனுக்கு தாங்க அந்த ஒரு அது கொஞ்சமாக அந்த கிறிஸ்தவ அந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகமே அதை படிக்குது, உலகமே அந்த மனுஷனை பார்க்குது. கொஞ்சமாவது அந்த ஒரு அதனால தான் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகிய நம்முடைய தேசத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. எப்படியெல்லாம் மாட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த கமலஹாசன் தெரியாமல் ஏதோ ஒரு வாய் வந்து ஏதோ பேசிட்டார். ஒன்றுமில்லை, நான் ஏதோ ஒரு அன்பினால் பேசிட்டேங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய ஒரு புதிய படம் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிக்கணும். ஒரு புதிய படம் வந்திருக்கு கர்நாடகாவில், அதை வெளியிட மாட்டேன்ட்டாங்க. அவர் சொல்கிறாரு, மானமா பணமா? இதுதான் உலக மனுஷனுடைய நிலை இல்லை. ஆகவே என் பணம் நஷ்டமானாலும் சரி, நான் வந்து சொன்னது தப்புன்னு சொல்ல, அது தப்புன்னு விடல, அது மாதிரி நான் சொல்லிட்டேன், சாரி நான் வேணும்னு சொல்லலை. ஒரு தாழ்த்த மனசில் பாருங்களேன். ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் எலன் மஸ்க் ஒரு பெரிய கிறிஸ்டியன் நான் சொல்ல, ஆனால் அப்பப்போ ஆண்டவரை பற்றி அவர் பேசுகிறார். எந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் உறவு எனக்கு தெரியல, ஆனால் அவர் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறார் நிறைய இடங்களில். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய மாற்றம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய உலகத்திலே டாப் மோஸ்ட், ஆனால் அவனுக்குள்ள ஒரு அந்த மனசாட்சி குத்துது. ஆண்டவர் வந்து நமக்குள்ள மனசாட்சி வச்சுருக்காரு பாருங்களா. இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அவனுக்குள்ள ஒரு குத்துது. ஒரு ராத்திரிலாம் தூங்கி இருக்க மாட்டார். இல்லை கௌரவம் போனால் எதுனாலும் சரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, வருத்தப்படுறேன். நம்ம வாழ்க்கையில் கூட யோசிக்கணுங்க. இப்படியெல்லாம் சத்தியத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் நம்ம யோசிக்க தவறுனா பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன், எவ்வளோ வருஷம் கழிச்சிட்டோம், யோசிக்காமலே ஓட்டிட்டோம். பல வருஷங்கள் ஓடி போச்சு, பல வருஷங்கள் கடந்து போச்சு, நித்தியத்துக்கு நெருக்கமாக வந்து நிற்கிறோம். இப்போவும் கூட ஐயோ, நான் ஆண்டவரிடத்தில் என்னை தாழ்த்தி என்னுடைய உண்மை நிலையை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் என்னங்க இருக்கு? யோசிச்சு பாரு. தேவனோடு கூட இவ்வளோ காலங்கள் பேசிட்டு தான் இருக்கார், இடைப்பட்டு தான் இருக்கார், அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார். பொறுமைக்கு அளவே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு எதிர்த்து நிற்கிறான்னா, அதை போல ஒரு மதியனமான காரியதாக இருக்க முடியுமா? அதுதாங்க தப்பு. வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து உன்னோடு கூட போராடும் பொழுது, நீ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு புது சிருஷ்டியே இல்லை, புதிய வாழ்க்கை இல்லை, ஒரு புதிய என்னுடைய வாழ்க்கையில் உலக பலமாக பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது, எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது, விசுவாச பாதையில் நான் வடக்கலையே, பழைய ஆளை போல தான் இருக்கேன், பழைய ஆள் மாதிரி பேசுகிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நீ நித்தியத்தை எங்கே செலவிட போகிற? உன் நித்தியத்தை எங்கே செலவிட போகிற? அது யோசி. உலகம் இருக்கு மட்டும் ஆண்டவர் பொறுமையாக இருந்துட்டார், ரைட்டு. ஆனால் நித்தியத்தில் அவர் இல்லாமல் நீ வாழ்கிற ஒரு நித்தியம் என்பது அதுவே நரகம். அதுதான் நரகம்.
ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே அது ஒரு நரகம் தான், ஒரு பார்ஷியல் ஹெல். யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் சந்தேகிக்கலை. புதிய நாமத்தை பைபிளில் பலருக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கும் அந்த புதிய நாமத்தை கொடுங்க. எனக்கும் அந்த புதிய நாமத்தை தந்து ஒரு புதிய மனுஷனை என்னை மாற்றி நான் விசுவாசத்தோடு நடக்கணும். நித்தியத்தை போக எதிர்காலத்தை தைரியமாக சந்திக்கணும். நம்ம தாழ்த்துவோங்க, இல்லை தாழ்த்துவோம். யாருக்கு முன்னால் தாழ்த்துறோம்? ஆண்டவருக்கு முன்னால் தான் தாழ்த்துறோம். மனுஷனுக்கு முன்னால் கூட இல்லை. அவருக்கு முன்னால் கூட நான் தாழ்த்த முடியலன்னா மேலே நமக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு முன்னால் கூட என்னை தாழ்த்த முடியாதுன்னா ஆவியானவர் தான் இறங்கணும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த சிந்தித்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஒரு புதிய நாமத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவரே, உண்மையாலுமே இந்த சபைக்கு ஒரு சிறிய சபை, ஆனால் உண்மைத்தன்மை. ஆண்டவரே, இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. போராடுகிறார்கள். இருதயத்தில் சஞ்சலிப்பும் சமாதானமின்மையும் குழப்பமும். எங்கே திரும்பினால் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வரும் பொழுது அடுத்தது என்ன செய்வது தெரியல. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆண்டவர்னு சொல்கிற ஒரு உண்மையான ஒரு அந்த எண்ணம் இல்லைன்னா ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த சபையில் உண்மையான ஒரு மனமாற்றம் தேவை ஆண்டவரே. எத்தனையோ பேர் வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறதோடு அவருடைய பக்தி முடிந்து விடுகிறது. மற்ற நாளெல்லாம் உலகத்தோடு போராடி தான் அவங்க வாழ்கிறாங்க. மனிதர்களோடு போராடி தான் வாழ்கிறாங்க. சூழ்நிலைகளோடு போராடி தான் வாழ்கிறாங்க. ஒவ்வொன்றிலும் அவர்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தான் வாழ்கிறார்கள். தேவன் அவர்களுக்காக செய்வார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ளாக இல்லை. மன்னியும் ஆண்டவரே, எங்களை கிருபையாய் மன்னித்த ஆண்டவர். இந்த சபையில் கூட ஒரு பெரிய புதிய மாற்றம், புதிய தரிசனம், புதிய விடுதலை, புதிய நம்பிக்கை வரணும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிற அந்த நம்பிக்கையின் வார்த்தை எங்கே? அல்லது ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களும் நிந்தனைக்குட்பட்டவர்களும் என்று இஸ்ரேல் மக்களை சித்தரிப்பதைப் போல நாங்கள் எங்களை குறித்து நீ சித்தரிப்பீரானால் மன்னியும் ஆண்டவரே. எங்களை இன்னும் இந்த ஆண்டவரை அறியாதபடிக்கு, இன்னும் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கூடாதபடிக்கு, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அவருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பாதபடிக்கு, ஐயோ அந்த வேதத்தில் சொல்ல உங்கள் நிமித்தம் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் உண்மையான கிறிஸ்தவர்களாக அவர்கள் வார்த்தையும் உடைய நடத்தையும் காண்பிக்கப்படவில்லையே, அதே விதமான பழைய மனிதனுக்குரிய பேச்சுக்களும் நடத்தைகளும் சிந்தனைகளும் ஆட்கொண்டிருக்குமானால் அது உம்முடைய நாமத்துக்கு அது பெரியதமானதாக இருக்காது. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மாலையில் எங்களோடு கூட நீ பேசும், இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.